வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். எதிர்வரும் 5 வருடங்களில் இலங்கையின் மிகப்பெரும் அரசியல் சக்தியாக திகழும் 8வது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான விவரங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கி வருகின்றது. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 2015 பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பில் மக்கள் அதிக நாட்டம். பல மாவட்டங்களில் முற்பகல் வரை கணிசமான அளவில் வாக்குகள் பதிவு. தேர்தல் பாதுகாப்பு கடமைகளில் 63,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை ஜனநாயக குடியரசின் 8வது பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமான முறையில் தற்போது நடைபெற்று வருகின்றது. 1,50,44,491 பேர் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 196 மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதன் நிமித்தம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் 6,151 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் உறுதிப்படுத்தலுக்கு அமைவாக முற்பகல் வரையான காலப்பகுதியில் கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகியுள்ளன. யாழ் மாவட்டத்தில் 20 வீதமும், வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 33 வீதமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 வீதமும், திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 25 முதல் 30 வீதமும், கேகாலை மாவட்டத்தில் முற்பகல் 10:30 அளவில் 35 வீதமும், கண்டி மாவட்டத்தில் முற்பகல் 11 மணி அளவில் 55 வீதத்திற்கு அதிகமான வாக்குகளும் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர அனுராதபுரம் மாவட்டத்தில் 40 வீதமும், மொனராகலை மாவட்டத்தில் 30 வீதமும், திருகோணமலை மாவட்டத்தில் 26 வீதமும், கம்பஹா மாவட்டத்தில் 55 வீதமும், காலி மாவட்டத்தில் 15 வீதமும், பதுளை மாவட்டத்தில் 40 வீதமும், களுத்துறை மாவட்டத்தில் 25 வீதமும், குருநாகல் மாவட்டத்தில் 30 வீதமும், புத்தளம் மாவட்டத்தில் 20 வீதமும் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன.